இப்போ 5% கூட அறிவு இல்லை. அப்போ நம்ம அறிவு பரிபூர்ணமாகணும், நல்ல இதாகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த அறிவை பெருக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்க்கணும். அறிவுங்கிறது எப்படி பெருகிறது? நம்ம மூளையினுடைய செல்ஸ் எல்லாம் இயங்குனா தான் அறிவு செயல்படுதுன்னு அர்த்தம். இப்போ 5% கூட செயல்படலை, அறிவு வேலை செய்யலைன்னா மூளையினுடைய இயக்கமே இல்லைன்னு அர்த்தம். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் திட்டியிருக்காரா? உன் மண்டையில் என்ன களிமண்ணா இருக்குன்னு திட்டியிருக்காரா இல்லையா? உண்மைதான், களிமண் மாதிரி தான் நம்ம மண்டையில இருக்கு. மூளை செயல்படவே இல்லையே, 5% கூட செயல்படலைன்னா அப்ப என்னது இருக்குன்னு அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். அந்த மூளையை செயல்பட வைக்கிறது தான் தவம். மூளையை இயங்க செய்து ஒவ்வொரு செல்ஸும் இயங்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய அறிவு விருத்தி ஆகும். பரிபூர்ணமா அறிவு விருத்தி ஆனவன் தான் ஞானி. அப்போ அறிவு விருத்தி ஆகும் போது யார்கிட்ட போய் கேட்கணும்? உங்களுக்கு தான் எல்லாம் தொலங்குமே. உங்க அறிவு செயல்படாததுனாலதான் நீங்க இப்ப மக்கு மாதிரி இருக்கீங்க. அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும்னா நீங்க 2 கேள்வி இப்படி 10 கேள்வி மாத்தி மாத்தி கேட்டுட்டீங்கன்னா இது இப்படின்னா இப்படிதான் வரும். அப்ப அது சரிதானா? பெரியவங்க சொன்னதை கம்பேர் பண்ணி பார்த்துருக்க. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் ஞானம் பெறுவது. ஞானம்னா என்னதுன்னா அறிவு, பரிபூரண அறிவுன்னு பொருள். அது எப்போ தெரியும்? நான் யாருன்னு சிந்திச்சு பார்த்தாதான், நான் யாருங்கிறத உணர்ந்து பார்த்தாதான், அறிந்தால்தான் அறிவு. அறிவதுதான் அறிவு. எப்படி அறிவது? அறிவு முதல்ல மூளை செயல்படணும். இப்போ செயல்படாம இருக்குது. மூளை செயல்படுறதுக்கு தான், அறிவு செயல்படுறதுக்கு தான் தவம் செய்யணும்னு சொல்லி. தவம் செய்தா மட்டும் எப்படி மூளை செயல்படும்? இறைவன் நம்ம தலையில உள்ள மத்தியில இருக்காரு, ஒளியாக இருக்கிறாரு. அது எப்படி செயல்படுது, அது எப்படி விருத்தி பண்றதுன்னா, இப்போ அது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிடணும். நம்ம தலையினுடைய உள் மத்தியில ஒளியா இருக்குது, மூளையில உள் மத்தியில இருக்குது. மூளை மேல் பகுதியில இருந்து இது வரைக்கும் இருக்கு. அப்ப அந்த ஒளி இப்போ ஓரளவுக்கு சக்தி கொடுத்து மூளை இயங்குது. முழுமையான சக்தி அங்க வரணும். முழுமையா அது செயல்படணும்னா முழுமையான சக்தி அங்க வரணும். முழுமையான சக்தி அங்க வரும்போது செயல்படும். அவ்வளவுதானா? செயல்படுமா படாதா? அது செயல்படுறதுக்கு உயிர் ஆற்றல் இன்னும் கொஞ்சம் வேணும். இப்போ உங்க கண் எவ்வளவு தூரம் பார்க்கும்? இந்த செவுறு வரைக்கும் தான் பார்க்கும், அதுக்கு மேல் பார்க்க முடியாது. அப்படிதானே? நம்ம பார்க்க முடியலன்னு ஏன் உங்களால பார்க்க முடியலன்னு, செவுறு இருக்கு அதனால பார்க்க முடியுமே. உங்க கண் இப்ப அடைச்சிருக்கு. உங்க கண்ணை திறந்தா இதுக்கு பிறகு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சில சித்தர்கள் ஞானிகள் இங்க இருந்துகிட்டே கண்ணை மூடிட்டு அங்க அந்த கிரகத்துல நடக்கு, அந்த உலகத்துல நடக்குன்னு சொல்றாங்கல்ல. கண் திறந்திருந்தா இங்க இருந்து பார்க்கலாம். இப்ப நம்ம கண்ணுடைய ஆற்றல் இப்ப வானத்தினுடைய நிறம் என்னது? அப்படியா? வானமே இல்ல. வானம்னு ஒண்ணு இருக்கா? சரிதானா? சாதாரண கேள்வியிலே அவ்வளவு வரையும் முட்டாளாக்கிடலாம். வானம்னு ஒண்ணு இருந்தாதானே அதுக்கு அந்த நேரம் இருக்கா இந்த நேரம் இருக்கான்னு பார்க்கணும். வானம்னு ஒண்ணுமே இல்லை. நம்ம கண்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு டிஸ்டன்ஸ், குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். அதுக்கு பிறகு நீங்க பாக்குறது எல்லாம் இந்த மாதிரி ப்ளூயிஷ் தான். கடலுக்கு நேரம் என்னது? அதே மாதிரி தான். பார்க்குற ஆற்றல் தான். அப்ப நம்ம கண் ஓப்பன் ஆனா என்ன இருக்குங்கிறத அப்படியே தெரிஞ்சுக்கலாம். கண் திறக்கணும், காது திறக்கணும், மூக்கு திறக்கணும். மூளையினுடைய இதுதான் 1008 இதழ் தாமரை மலர்னு சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 1008 இதழ் தாமரை மலர் ஓப்பன் ஆகணும். இப்ப இப்படி இருக்குன்னா இப்படி கிடக்கு. நம்முடைய மூளையினுடைய மடல்கள், செல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. இது நீங்க உயிர் ஆற்றல் இங்க வரும்போது, இங்க மத்தியில எல்லாம் இருக்கு, இந்த உயிர் ஆற்றல் இங்க வரும்போது இது இப்படியே மலர ஆரம்பிக்கும். இதுதான் இந்த 1008 இதழ் தாமரை மலர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்ப கவிழ்ந்து கிடக்குது. அந்த சுத்த உஷ்ணம் தவத்தினால நம்ம உயிர் ஆற்றல் மேலெழும்பி வரும்போது அந்த உஷ்ணத்தால விரியும், செயல்படும். அது சாதாரண பாருங்களேன். இப்போ ஒரு பூ எடுத்துக்கலாம். பூவில் தண்ணீர் நிறைய இருந்தா அது இதெல்லாம் அப்படி மடங்கி தானே இருக்கும். தண்ணீர் எல்லாம் காஞ்சு போச்சுன்னா அப்படி மலர்ந்து வந்துருமா?
இப்பவும் அதே மாதிரி நம்முடைய மூளையினுடைய செயல்பாடுகள், மூளை இருக்கிறதே இந்த மாதிரி இருக்கு. இதை செயல்பட வச்சிட்டோம்னா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். செயல்பட வைக்கிறது தான் தவம். அதுக்கு தான் தவம் செய்யும். இப்படி தவம் பண்றது உள்ளதானே, பக்கத்துல தானே இருக்கு, உள்ள மத்தியில தானே இருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் அந்த ஒளிய உஷ்ணத்தை மேல எழுப்பிட்டா போறோம். எப்படி எழுப்புறது, எப்படி செய்யறது? அதுக்கு யார் வேணும்? குரு வேணும். இல்லாட்ட முடியுமா? எப்படி செயல்படலாம்? நீங்க ஒரு சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். இப்ப சொன்னோம்ல, யூகிச்சு பார்க்கலான்னு. எப்படி செயல்படலாம், எப்படி செயல்படுத்தலாம்? தலைக்குள்ள மத்தியில இருக்குது உயிர். அதை எப்படி நம்ம தூண்டி பெருசாக்குறது, எப்படி இதை செயல்படுத்த வைக்கிறது? எதை பண்ணலாம்? எப்படி கண்ணில் படுத்தலாங்கிறீங்க? சொல்லுங்க. நீங்க காதும் அதுக்கு நேராக தான் வருது, மூக்கும் அதுக்கு நேராக தான் வருது, அறிவு மூளை பகுதி அதுக்கு நேராக வருது. எல்லா மத்தியில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வருது, இங்க இருந்து இங்க வருது. 5 புலன்களுக்கும் தலைக்கு மத்தியில தானே இருக்கு. எல்லாத்துக்கும் நேராக தானே வருது. ஓரளவு சொல்றீங்க, சொல்ல தெரியல, அவ்வளவுதான். அப்படி பார்க்க கூடாது. உயிர் எப்படி இருக்குது? நம்ம உடம்புல தலையில தான் உயிர் இருக்குன்னு சொல்றோம். தலையில எங்க ஒளி தெரியுது? கண்ணுல தெரியுது. காதுல தெரியுதா? மூக்குல தெரியுதா? வாயில தெரியுதா? மண்டையில தெரியுதா? இல்ல, கண்ணுல தான் ஒளி தெரியுது. கண்ணுல ஒளி இருக்குல்லவா? கண்ணில ஒளி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. கண்ணுல ஒளி இல்லாதவன் தான் குருடன். குருடன் யாரு? கண்ணுல ஒளி இல்லாதவன் குருடன். இப்ப நம்ம கண்ணுல ஒளி இருக்குது. உயிர் ஒளி நம்ம தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் இருக்குது. கண்ணுல எப்படி வந்து? உயிர் நம்ம தலையினுடைய உள்ள மத்தியில இருக்கு. சித்தர்கள் சொன்னதான் அப்படிதான். நம்ம இவ்வளவு நேரம் பேசி கண்டுபிடிச்சதும் அதுதான். கண்ணுல எப்படி ஐயா வந்து? அது உள்ள. ஏன் காதுல வரல? நீங்க சொன்னதான் ஏற்கனவே சொன்னதான். அதை கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. தலைக்கு உள்ள மத்தியில எல்லாம் ஒளி இருக்குது. நம்ம கண் தலை எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் உச்சின்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு நரம்பு அப்படி வருது. இந்த இடத்துல அண்ணாக்கு மேல இந்த இடத்துல வந்து நிக்குதுன்னு வச்சிருக்கேன். உச்சிக்கு கீழடியோ அண்ணாவுக்கு மேல் வைத்த விளக்கு நித்தமெரிதடி. இந்த இடத்துல நம்ம உயிர் ஸ்தானம். இந்த உயிர் ஸ்தானத்துல இருந்து ஒரு நாடி வலது கண்ணுக்கு வந்து சேருது, இன்னொரு நாடி இடது கண்ணுக்கு வந்து சேருது. இப்படி வர்றதுனால தான் இந்த ஒளி இந்த கண்ணுல தெரியுது. காதுக்கு உயிர் சக்தி தான் போகுதே தவிர இப்படி ஒரு நாடி இல்லை. எல்லா பகுதிக்கும் இந்த மாதிரி சக்தி போகுது. கண்ணுக்கு மட்டும்தான் டைரக்டா உயிரோடு ஒரு கனெக்ஷன் ஆன வச்சிருக்கிறான். கண்ணுல ஒளி இருக்கா? இந்த ஒளி தான் இங்க தெரியுது. குருடனுக்கு கண்ணுல இந்த ஒளி தெரியுற மாதிரி இங்க ஒரு மறைப்பு, அங்க ஒரு தர விழுந்து போச்சு. அதனால அவனுக்கு இந்த ஒளி இங்க வராதனால பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்லை. நமக்கு இங்க ஒரு ஓப்பனிங் இருக்குது. அதனால இங்க உள்ள ஒளி இங்கேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. புரியுதா? இங்க உள்ள ஒளி இங்க தெரிஞ்சா நம்ம இங்க எப்படி போலாம்? எங்க இருந்து வருதோ அங்கேயே போயிருங்க. இங்க இருந்து தானே வருது, அப்படியே போயிடலாம். ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுது, அப்படியே ரிவர்ஸ்ல போயிடலாம்ல. இங்க ஒரு நாடு இருந்ததுனால தானே இங்க உள்ள ஒளி இங்க தெரியுது. அப்ப இங்க போகணும்னா இப்படியே போயிடலாமே, பின்னோக்கி போயிட்டா போச்சு. இதுதான் அக வழிபாடு. நீங்க செய்யறதெல்லாம் புற வழிபாடு. அக வழிபாடு மானச பூஜை என்னன்னா இதுதான். இதுதான் ஞானம். ஞானத்துல தான் அக வழிபாடு செய்ய முடியும். இங்க இருக்கிற ஒளியை பிடிச்சு தான் இங்க வர முடியும், ஆத்ம ஜோதியை பிடிக்க முடியும். இதுதான் வழி. இதை தவிர வேற ஒரு வழியும் கிடையாது. உயிர் இங்க இருக்கு, அது துலங்குற இடம் 2 கண்லையும். அப்ப 2 கண் வழியாட்டு உள்ள போயிட்டீங்கன்னா
அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சிக்கலாம், அங்கே இருந்து மேலே வந்துடலாம். இங்கே வரும்போது மூளையினுடைய 1008 இதழ் தாமரையும் மலரும். ஒளி இங்கே வரணும், இங்கே இருந்து இங்கே வந்து இங்கே இருந்து இங்கே வரணும். நம்ம செய்ய வேண்டிய வேலையே இதுதான், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் ஞானம். இப்படித்தான் தவம் செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், ஞானம் கிடைக்கும். இதுக்கு இல்லாமல் இங்கே இருந்து குண்டலினி எழுப்பணும், அங்கே இருந்து இங்கே வரணும்னு சொல்லலாம். அதெல்லாம் என்ன தப்போம்? குண்டலினி யோகம், இங்கேருந்து பிராணாயாமத்தை பிடிக்கணும், இங்கே குண்டலினி இருக்குது, இங்கே தான் உயிராற்றல் இருக்குன்னு எல்லாம்னு சொல்லலாம். நான் கேட்கேன், உங்கள் வீட்டில் பூஜை அறை சாமி அறையெல்லாம் எங்கே வச்சுருக்கீங்க? சில வீட்டில் டாய்லெட்டில் வச்சுருப்பாங்களா யாராவது? ஏன் வைக்க மாட்டாங்க? அதுக்குன்னு ஒவ்வொரு இடம் இருக்கலாம். சமையல் சில வீட்டில் இடம் இல்லாத சின்ன வீடெல்லாம் இருக்கும்போது சமையல் அறையில் ஒரு கபோர்டு மாதிரி வச்சு, சின்ன வீடெல்லாம் இருக்கும்போது இப்போ வச்சுருக்காங்க. கரெக்ட் தான், அதில் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் சமையல் அறையிலையும் கூட அந்த சாமி இது வைக்கிறதுக்கு தனியாட்டு ஒரு இடத்த வச்சு கொஞ்சம் ஒதுக்கி அது சுத்தமாட்டு புனிதமாட்டு தானே வச்சுருப்போம். டாய்லெட்டில் யாருமே வைக்க மாட்டாள்ல, சமையல் அறை கூட வச்சுருக்கோம், பெட்ரூமில் கூட இருக்கும். அதை கபோர்டு போட்டு மூடி எடுத்து வச்சுருவாங்க. பூஜை பண்ணிக்கிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு விளக்கு அமுத்திக்கிட்டு குளிர் வச்சுட்டு மூடி வச்சுருவாங்க. யாராவது டாய்லெட்டில் வச்சுருப்பாங்களா? இது டாய்லெட் தானே. இந்த கொண்டு எப்படி கடவுள் இருப்பார்? குண்டலி இங்கே இருந்து வரணும், இதுதான் சக்தி, உயிர் சக்தின்னு சொன்னால் அவங்களெல்லாம்